எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பொழுது விடிந்த பொழுதே கவலைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி தான் நண்பர்களே நம்மளுடைய மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. எப்படி இந்த வாரம் ஓப்பன் ஆகுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவா மேல் நோக்கி தான் வந்திருக்கு. முக்கியமா 26,000 தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு திடீர்னு எல்லாத்தினுடைய மனசு அலை பாயும். ஏன்னா சமீபத்திய சில நாட்களாக அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் போன்ற மிக முக்கியமான இண்டெக்ஸ்ல இருந்த பங்குகள்லாம் தான் மேலே வந்துகிட்டு இருந்தது. மற்ற பல ஸ்மால் கேப் மிட் கேப் போன்ற பங்குகள்லாம் தலகுப்புற விழுந்தான். இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா எத்தனையோ சின்ன சின்ன குட்டி குட்டி பங்குகள்லாம் தன்னுடைய லோ லெவல்ல இருந்து 10% 15% ஏறி இருக்காங்க. எதுக்குடா இப்படி ஏறினாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இதனால ஷேர் மார்க்கெட்ல இத்தனை நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. இனி 2024 குறிப்பிட்ட பங்குகளை தான் எடுக்கணும். ஸோ அவங்க மனசெல்லாம் இனி அலை பாயறது என்பது இயல்பு. அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது போன்ற ப்ரொஃபஷனலுக்கு தெரியும் எது லார்ஜ் கேப் எந்த சமயத்தில் ஏறி இறங்கும், மிட் கேப் எந்த சமயத்தில் எப்போ எதில் காலை வைக்கணும் அப்படின்ட்டு. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ரயில்வே துறை முதலீட்டாளர்லாம் ஒரே பதட்டமாக இருந்தாங்க. சமீபத்தில் ஏறவே ஏறாத ஒரு துறையாக இந்த ரயில்வே துறை இருந்து நம்ம வாழ்க்கை இப்படியே பொசுங்கிடுமா அப்படின்னு இருந்த ஒரு நிலைமையில இன்னைக்கே பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்துட்டான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற பங்கு 15% ஏற்றி விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஐஆர்எஃப்சியும் ஒரு மிகவும் முன்னணியான கம்பெனி, அவனை ஒரு 2.25% இன்னைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. ஆர்விஎன்எல்னு ஒரு பங்கு, அதுவும் முன்னணி பங்கு தான், அவனையும் இன்னைக்கு 4% என்பது ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் திடீர்னு எதுவுமே நடந்துரும் அப்படின்றதுக்கு இந்த ரயில்வே துறை பங்குகள் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏயா இருந்திருந்து அவன் 50% 60% கீழே இறங்கி விட்டுட்டு ஒரே ஒரு நாள் ஏறினது உங்களுக்கு பொறுக்கலையா? ஒரே ஒரு நாள் ஏறிச்சு, உடனே உங்க கொல்லிக்கட்ட கண்ணை வச்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி, அதிரடி காட்டிய ரயில்வே துறைன்னு எழுதுறீங்க, அடுத்த நாளே எங்களுடைய கனவு பொசுங்கி போயிருது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ பாவம் ரொம்ப காலமாக இறங்கி கிடந்த இந்த ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு நாளில் 15% ஏறினதுனால அந்த ஷேரை வச்சு நொந்து போயிருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி. நண்பர்களே, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் உங்களுடைய பிளான் இந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர்த்தினுடைய பிளான் எப்படி இருக்கும்னா, புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இறங்கி கிடக்குது இல்லை. ஸோ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, சரி நீ 1 லட்சத்திலிருந்து 20 லட்சத்தை நோக்கி போகணும், 2026 முடியல அல்லது 2027 முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு வச்சு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் வந்தாலும் என்றைக்குமே ஒரு நாள் கூத்தை பார்த்து மறந்துடக்கூடாது. இன்றைக்கே எத்தனையோ பங்குகள் ஸ்மால் கேப் மிட் கேப் மைக்ரோ கேப்லாம் 15% 20% ஏறி இருக்கு. இந்த ஒரு நாளை பார்த்து மயங்கி விடக்கூடாது. பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் கோலம் போடணும். பணம் நிறைய இருக்கிறவங்க எவ்வளவு ஆழத்துக்கு வேணாலும் போயிட்டு வர முடியும். பணம் கம்மியாக இருக்கிறவங்கலாம் யார் முன்னணி கம்பெனி செக்டர் லீடருக்கு இன்னைக்கு நிறைய செக்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2% 1% இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருந்திருப்பான். ஆனால் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் கம்பெனியெல்லாம் 10-20% ஏறி ஒரு மாதிரி உணர்ச்சியை பொங்க வைப்பான். முதல்ல உனக்கு உணர்ச்சி பொங்கலுக்கு எல்லாம் ஃபுல் டெப்த்துக்கு போகிற வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் நான்லாம் இல்லை, என்னிடம் இல்லை அப்படின்றவேன். ஸோ 2026 நீங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. அப்போ பார்த்து போங்க. எல்லாருமே இப்படி தான் ஆசைப்படுவாங்க. இப்போ ஸ்டார்டிங் இந்த வருஷம் நியூ இயரில் 1 லட்சத்துலேருந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வருஷம் முடியல ஒரு 10 லட்சமாவது வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி பெரிய டார்கெட் போகும்பொழுது பார்த்து போங்க. ஒரு நாளை பார்த்து மயந்துராதீங்க. ஸோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு கண்டுபிடிச்சதே எவன் எப்போ ஏறுவான் எவன் இறங்குவான்னு தெரியாது. மார்க்கெட்டில் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்னு இருக்குது. எல்லாத்தையும் யோசித்து பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறதா மீடியாக்களில் இப்போ இருக்கக்கூடிய பல நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குமே சமீபத்தில் ஒரு தொடர் சரிவாக இருந்த பங்கு தான். இந்த முதல்ல என்ன செக்டரில் இருக்கு, இந்த செக்டரில் ஒரு லீடர் யாரு, இவங்க இருக்கக்கூடிய செக்டர் என்பது பார்த்தீங்கன்னா இவங்க எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கூட்ஸ்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்னொரு போட்டியாளர் டிக்சன் டெக்னாலஜிஸ் போன்ற பங்குலாம் இருக்கு. ஆனால் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் சமீபத்தில் கடும் சரிவடைஞ்சு 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஹேவல்ஸ் இந்தியாவும் அதே மாதிரி. ஸோ இந்த செக்டரே
எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான செக்டர்லயே வந்து முன்னணியே இருக்கக்கூடிய இந்த 2 பேருமே பாவம் கவுந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐபிஓ ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான செக்டர் டிசம்பர் 24ஆம் தேதி முடியுது இந்த வருஷத்துல. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னவா காமிச்சுக்கிட்டு இருக்குன்னா 6% என்பது காமித்து கொண்டுள்ளது. வாரன் பஃபட் அவர்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க ஏன் ரியல் எஸ்டேட் வாங்குறத விடவும் ஸ்டாக்குகளை அதிகமாக வாங்குறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எளிமை அப்படின்ற மாதிரி நினைச்சா வாங்கி விற்கிறோம், ஓனர்ஷிப் எடுக்கிறோம், ஓனர்ஷிப் விட்டுட்டு போறோம். ரியல் எஸ்டேட்ல அப்படியா? இப்போ ஒரு ரோட்ல வந்து நீங்க ஒரு பிளாட் வாங்கி வச்சிருக்கீங்க, இபி நம்ம எலக்ட்ரிக் போர்டுல இருந்து வந்து நட்ட நடுவில் கொண்டு வந்து கரண்ட் கம்பி போட்டு வச்சிடறாங்கன்னு வச்சிங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசலுக்கு நேரம் உங்களுக்கு கரண்ட் கம்பம் நட்டப்பட்டு விட்டுருது, அல்லது பக்கத்து வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் சென்டர்ல இபி போஸ்ட்டை வைக்காம, அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டை வைக்காம ஒரு 4 அடி, மொத்தமே அது ஒரு 20 அடி அல்லது 30 அடி தான் ஓப்பனிங் இருக்கு ஃபேஸு, அதில் ஒரு 5 அடியில் கொண்டு வந்து கரண்ட் கம்பி கொண்டு வந்து இப்படி வச்சு நட்ட விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் வைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஸ்டாக்குகளை குவிப்பதையே நான் பெரும்பாலும் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி பெரியாள் வாரன் பஃபட் அவர்களே சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ கோல்டு அதே மாதிரி தான். ரியல் எஸ்டேட்டை விடவும் இந்த கோல்டு மற்றும் ஸ்டாக்குகள்லாம் வந்து எளிமையாக உள்ளே போகிறது, வெளியே வர்றது, அப்புறம் பேங்குக்குள்ளே வைக்கிறது, வெளியெடுக்கிறது போன்ற பல விஷயங்களில் இந்த ஸ்டாக்குகள், கோல்டு போன்ற அசட் கிளாஸுக்கு சில பவர் என்பது உள்ளது. என்பதிலே பல பங்குகள், முக்கியமான பங்குகள் கீழே உளுந்து கிடக்கும்போது பாசிட்டிவ் சைன் என்ன, அது திரும்புவதற்குண்டான பாசிட்டிவ் சைன் என்ன அப்படின்னு கேட்டோம்னு வச்சிங்களேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மறுபடியும் அவன் திரும்பி வந்து தன்னுடைய பழைய ஹையை திரும்பினாத்தான் அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அப்படிம்பாங்க. எங்களுக்கு எதுக்கு அந்த பாசிட்டிவ் சைன்? அவன் மேலே வந்து அதை உடச்சி போகணும்னு நாங்கள் எதுக்கு ஆசைப்படுறோம்? நாங்கள் வாங்கின ரேட்டு வந்தாவே போதும் தான் நாங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த சீமென்ஸ் மற்றும் லிண்டே இந்தியா போன்ற பெரிய பெரிய பங்குகள்லாம் அவன் பாசிட்டிவ் சைன் வந்து புதிய உச்சம் என்பதெல்லாம் கூட எங்களுக்கு வேண்டியதில்லை, பழைய உச்சத்துக்கு வந்தாவே போதும் அப்படின்ற நிலைமையில பல்வேறு முக்கியமான பங்குகள் தற்போது லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய சில பங்குகளாக இருக்குது. இவங்கெல்லாம் என்னைக்கு பாசிட்டிவ் வந்து நம்ம என்னைக்கு சந்தோஷம் என்று பல பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ தியாகு, நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கீங்க, அதுதான் உங்கள் நாக்கு கொளருது அப்படின்ற மாதிரியான ஒரு தருணம் ஏன் வருகிறது அப்படின்னா, இப்படி தான் ஒரு நண்பர் சொல்கிறார், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு ஒன்றுங்க, அதை வாங்கி 8 மாதமாக என்னை லாக் பண்ணி உட்கார வச்சுட்டான். கடைசியில் பார்த்தா என்னையும் ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக பண்ணிட்டான். லாங் டைம் இன்வெஸ்டர்னா 12 மாதத்தை தாண்டணும். உங்களை 8 மாதத்துலேயே நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு உங்களை ரீச் பண்ண வச்சுருங்க அப்படின்னா, அப்போ உங்களை லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பண்ணல, இன்னுமே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக தான் இருக்கீங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, இன்னைக்கு சந்தோஷம் மார்க்கெட்டில் கரப்புரண்டு ஓடுது. ஏன்னா பல பேர் லாக் ஆகி கோந்துருக்கிறவங்களையெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு இன்றைய மார்க்கெட். எல்லாம் நம்ம எஃப்ஐஸ் கடந்த 4 நாளாக போட்ட பணம் தான் காரணம். அட பாயிலா, ஒரு நல்ல பங்குகளுக்கெல்லாம் கீழ் நோக்கி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கூட, இந்த எஸ் பேங்க்லாம் கூட நிறைய பேர் வந்து ஜப்பான் நிறுவனம் வாங்கினோடனே உள்ளே போந்து வெளியே ஒரு 10-20% வெளியே வந்தாங்க. அதே 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான் ஒரே நியூஸ் வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் என்ற பங்கு உச்சத்தில் இருக்கும்போது கடந்த வாரத்தில் என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் ஒரு 20% என்பது ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் வாங்குறாங்க பங்குகள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. வர்றதெல்லாம் ஓகே, போன வாரமே இந்த நியூஸ் வந்துடுச்சு. ஆனால் வந்தது ஏதாவது கீழே அடிவாரத்தில் இருக்கும்போது வரக்கூடாது. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி பெரிய ஆளாக இருந்த க்ரோ ஆப் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இந்த சமயத்தில் யார் பெரியாள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் போன குவார்ட்டரில் 471 கோடி ஒரே குவார்ட்டரில் லாபம் பண்ணிய ஒரு கம்பெனியாக இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால்லாம் இது போன்ற சர்வீஸ்களையும் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்களுடையது வந்து 363 கோடியாக தான் இருக்குது போன குவார்ட்டரில். அதனால் மோத்திலால் ஓஸ்வால் என்பதை விட்டுருவோம். ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் 212 கோடி தான் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டரில். ஆனால் இது போன குவார்ட்டரில் 471 கோடி லாபம் என்பது பண்ணியிருக்கு. அதனால் ஏஞ்சல் ஒன்னையும் விட்டுருவோம். ஸோ 361 வேம்னு இருக்காங்க. சில பேர்லாம் வந்து எங்கிருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பார்த்தா ஃபாரின் கிளைண்ட் ஒரே ஒரு கிளைண்ட்டை வச்சு கூட சில பேர் வண்டி ஓட்டிடுவாங்க. பட் 361 இன்னும் வரல. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அவங்க போன குவார்ட்டரில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 254. சில பேர்லாம் ரீட்டைலுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு கிடையாது, ஃபாரின் கிளைண்ட் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி வித்தாவே கோடிக்கணக்கில் புரோக்கரேஜ் வருமானம் என்பது போன்றலாம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த
ஏஞ்சல் ஒன் மற்றும் சில பங்குகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது க்ரோ ஆப்னுடைய போன குவார்டர்லி ரிசல்ட் என்பது அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த செக்டரில் நான் தாயா லீடரு அப்படின்ற அடுத்த Q3 ரிசல்ட்டில் இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். நண்பர்களே, நம்ம ராசி பலன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் போட்டிருக்கு புதியவர்களின் நட்பு கிடைக்கும். புதியவர்களின் நட்பு எங்களுக்கு வேண்டாம், வாங்கி வச்ச பழையவர்களின் நட்பு நல்லபடியாக இருக்கணும். இந்த பந்தன் பேங்க், பந்தன்னா என்ன அர்த்தம்? ஒரு இணைப்பு, ஒரு நட்பு. உன்னுடைய நட்பு எல்லாமே ஒரு கும்பா குட்டியாக இருக்கேயா அப்படின்ற மாதிரி இந்த பந்தன் பேங்க் ஷேரினுடைய விலை பாவம் அதில் பாதாளத்தில் தான் இருக்கு. எத்தனையோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளுக்கு நியூஸ் வருது, எனக்கு ஒரு நியூஸ் வரக்கூடாதா, நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாவம் ரொம்ப சோகமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பந்தன் பேங்க் ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கலையே, இனி 2026 உருப்படியாக இருக்குமான்னு பாவம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவுமே இந்த 2025 சமயத்தில் ஒரு முறை கூட ஏறாமல் இருக்கக்கூடிய இந்த பங்கு. இந்த பங்குல என்ன ஒரு செய்தினா, இன்னைக்கு அது ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி ஒரு பங்காக இருக்கு. கடைசியாக அவன் எப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டானா, இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்தில் 500 ரூபாய் ரேஞ்சு கிட்ட தாண்டினது ஒரு குத்தமாயா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை தூக்கி ரிவர்சல் போட்டு அப்படியே அவனை கொண்டு வந்து 343 நிறுத்தி வச்சிருக்காங்க. ஜூன் மாதத்தில் விழுந்தவன் இப்போ தான் மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதில் பாருங்க நண்பர்களே, நம்மளுடைய கவர்மெண்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அதாவது இந்த அமெரிக்காக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நான் போடுற கட்டளைகளுக்கு ஏற்பட்டு தான் டேரிஃப் என்பதை நாங்கள் குறைப்போம், அதே மாதிரி ரஷ்யா கிட்ட நீ ஆயில் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் கட்டளை போடுறோம், நீ அதை கேளு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, நீ அப்படி பண்ணுறியா, உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மற்ற நாடுகளோட ரொம்ப அர்ஜென்ட்டாக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது யூரோப்பியன் யூனியனோட, ஆஸ்திரேலியாவோட, நியூசிலாந்தோட, ஓமனோட இந்த மாதிரி இப்போ பாருங்க ஒரு நியூஸ் வருது, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கு இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது வருகிறது அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம். அப்போ இதனால என்ன ஆகுது, அமெரிக்காவை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களுக்கு நீ அமெரிக்காவுக்கு உனக்கு நாங்கள் ஏற்றுமதி பண்ணும்போது தானே இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்ற மாதிரி மற்ற நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்துட்டு ஒரு மாதிரி மேட்ச் பண்ணுறாங்களோ, அதில் உறுதியாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எது எப்படியோ இன்னைக்கு மார்க்கெட் மேல் நோக்கி வந்ததுக்கு இதையும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் தான் காரணம். அவன் தான் திடீர்னு ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர்லாம் அவன் பாட்டுக்கு $20 to $40 ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தான். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட் ப்ளஸில் இருக்குது. இதனால் பல பேர்த்துக்கு லாக் இந்த 5% 10% ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரேடர்கள் இன்னைக்கு பல பேர்த்துக்கு வந்து ஒரு 10-15 நாளாக ஒன்றும் வருமானம் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. இன்னைக்குன்னு பார்த்து பல பங்குகள் ஏறினதுனால இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணவங்கெல்லாம் டபக்குன்னு ஜாலியாக இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு கும்பா குட்டிகளே இல்லைன்னா ஏன் இல்லை, நம்ம ட்ரேடர்ஸ்க்காக நல்ல பெரிய முயற்சி எடுத்து மேலே வாங்கடானா அதை பண்ணாமல் மேலேருந்து கீழே போன பங்குகள் எத்தனையோ இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு 5% காலி, ரிலையன்ஸ் பவர் அவன் ஒரு 7% காலி, ஹெக்ஸாவேர்னு ஒரு பங்கு அது ஒரு 5% காலி. இந்த மாதிரி கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளும் இருக்கு. நண்பர்களே, இந்த 2026 நியூ இயர்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுடைய சண்டை என்பது முடித்து வைக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் நம்ம மனசுல போய்கிட்டு இருக்கு. நம்மளும் மார்க்கெட்ல யோசிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ இடிக்குதே, நம்மளுக்கு பல இடத்துல இருந்து சிக்கல் வருது. ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்க முடியல, மார்க்கெட் ஏற மாட்டேங்குது, எங்கடா இடிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளும். அது வேற யாரும் இல்லை சிம்ரன், நான் தான் அப்படின்ற மாதிரி புட்டின் அவர்களும் உக்ரைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டை தான் கடைசியில் இப்போ பார்க்க போனோம்னா ஒரு பெரிய பேட் நியூஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு அமெரிக்காவினுடைய கட்டணமும் கம்மி தானே, இத்தனை நல்ல நியூஸ் வருது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அவங்களோட போடுறேன் இவங்களோட போடுறோன்ட்டு, அது ஒன்றுமே இல்லாமல் போயிருதில்ல. நண்பர்களே, ட்ரேடர்களுக்கு அதிர்ச்சி அப்படின்னா நல்ல ட்ரேடிங் ஆகக்கூடிய ஸ்டாக்குகள் கீழே குப்புறப்படுத்து கும்பாப்பாட்டு பாடுறதான் ட்ரேடர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்பது. அப்படிதான் இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கு மிகவும் இந்த 2025 தான் நீங்க பாக்குறீங்க. 2025லயும் என்ன பண்ணிருக்கான்னா 1200 இங்க 2400 இங்க 100% ஏறி மறுபடியும் அதே 50% இறங்கிய ஒரு பங்காக இந்த கொச்சின் ஷிப்யார்ட் இருக்கு. இதெல்லாம் ட்ரேடர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான சம்பவம் தான்.
ஸோ இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பங்கு என்ன செய்யும்? அதே மாதிரி தான் இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு, இதுவும் இந்த 2025 என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயில பிக்கப் ஆனவன் 3600 வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய பழைய ரேட்டுக்கே 30-40% இறங்கி 2500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ட்ரேடர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பங்குகள்லாம் அடுத்தது தன்னுடைய மூவ்மெண்ட்டுகளை எந்த பக்கம் வைக்கும்? ஆனால் ஒன்றுங்க, ஒரு பங்கு மேலேருந்து கீழே இறங்கி இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸே உள்ளே என்ட்ரு ஆனாலும் அவங்க கரெக்டாக இந்த லோலேருந்து மேலே இந்த ஹை பிடிப்பாங்களா அப்படின்றது $1,000,000 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு வேணால் ஈஸியான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒருவேளை அவங்க கணக்கு தப்பாகி மேலேருந்து கீழே 40% இறங்கினா கூட வச்சுருப்பாங்களே ஒழிஞ்சு, கீழிருந்து ஒரு வேளை மேல் நோக்கி ஏறும் பொழுது அந்த 40-50% பிடிக்கக்கூடிய ஆட்கள் என்பது மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம், ஒருவேளை வர்ற மாதிரி இருந்தாலுமே 5-6 மாதம் என்பது வரும். அவன் என்ன நேர்கோட்டிலே வர்றான், திடீர்னு ஒரு 5% ஏறி 4% இறங்கிடுவான். ஆட கடவுளே, அதுக்கு முதலே கொடுத்துருக்கலாமா அப்படின்னு தோணும். அப்புறம் திடீர்னு ஒரு 4% ஏறுவான், அப்புறம் மறுபடியும் 2% ஏறுவான், அப்புறம் மறுபடியும் அட கடவுளே அப்படின்னு தோணும். அப்புறம் மேலே ஏறிட்டு திடீர்னு நிஃப்டி 50 இண்டெக்ஸே 200-300 பாயிண்ட் இறங்கிடும். அப்புறம் ஏதாவது ஒன்று நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று தோணும். அதனால தான் பல பேர்த்தினால இப்படி பிடிக்கிறது இல்லை. ஸோ யாருனால 20%-40% பிடிக்க முடியுதுன்னா, தூங்கி எந்திரிச்சு வரையிலேயே கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் கை நீட்டுறோம். இந்தாங்க 20-30% கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் உங்களால் பிடிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐபிஓக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஐபிஓஸ் அலாட் ஆகிடும். அலாட் ஆனதுக்கப்புறம் லிஸ்டிங் டேட் அன்றைக்கி 20-30% அது வரும்போது தான் பலரால் பிடிக்க முடியும். அந்த ஐபிஓவே ஃப்ளாட்டாக லிஸ்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு 6 மாதம் கழிச்சு 30-40% போச்சுன்னா 100க்கு 10 பேர்த்தினால கூட அதை பிடிக்க முடியாது. நண்பர்களே, அதில் பாருங்க, பல பேர் டோக்கன் எப்போது கிடைக்கும் பொங்கலுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பல பேர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த 2025 விட்டுருவோம், அதுதான் கும்பா குட்டின்னு தெரிஞ்சிருச்சு, அதை விட்டுருவோம். அப்புறம் 2026 நம்மளுக்கு அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் சமீபத்தில் கடும் சரிவில் இருந்த பங்குகள் ஏதாவது பொங்கல் டோக்கன் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு போய் துணிமணிகள் வாங்கலாம் அப்படின்ற பொழுது இந்த ட்ரெண்ட் போன்ற பங்குகள், உங்ககிட்ட வந்து துணி வாங்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்த டோக்கனையும் சேர்த்து வாங்கிட்டு போனா தான் முடியும் அப்படின்ற மாதிரி அதனுடைய விலைவாசி என்பதெல்லாம் உயர்ந்துருச்சு இல்லைங்களா? சும்மா ட்ரெண்டுக்குள்ளே போய் 100 ரூபாய்க்கு துணி கொடுன்னா கொடுப்பாங்களா யாராவது? அப்படிலாம் இருக்காது. ஸோ இந்த ட்ரெண்ட் என்ற பங்கு ஆல்மோஸ்ட் 50% தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கி கிடக்கக்கூடிய ஒரு பங்கு. அவங்களுடைய செக்டரில் அவங்க தான் பெரிய ஆள். ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கே 373 கோடியெல்லாம் லாபம் பண்ணக்கூடிய ஆள். ஒரு வருஷத்துக்கு 1500 கோடி, வெறும் 100 கோடியில் ஆரம்பித்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி லாபத்தை. இப்போ 1500 கோடியாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர் லீடராக இருக்குது. இருந்தாலும் இப்போ அவன் வேல்யூவேஷனை ஒரு காரணமாக சொல்லி குரோத் இனி எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இப்போ அவன் ஏறிட்டு இருந்த பங்கு 50% இறக்கி விட்டுருக்காங்க. செக்டர் லீடருக்கே இந்த நிலைமையா? ஆனால் அதுக்கு ட்ரம்ப் தான் காரணம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு நியூஸ் அப்படின்றது கொண்டு வரும் பொழுது அது எல்லா செக்டர்லையும் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறானோ இல்லையோ மொத்தமாக அந்த செக்டரே பாதிக்க தான் செய்யுது. நண்பர்களே, ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு, சமீபத்தில் இந்த பங்கினுடைய விலை என்பது 52 வீக் லோ என்ற இடத்துல போய் வந்துக்கிட்டு எந்திரிச்சு வரவே இல்லை. ஒரு 4-5 மாதமாக அதுக்குள்ளேயே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த 2025 அவன் பண்ண ஒரே ஒரு வேலை, ஒரு முறை 42 ரூபாயிலிருந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் போன ஒரே ஒரு வேலை தான் உருப்படியான வேலை. ஸோ அடுத்த வருஷத்தில் இது போன்ற பங்குகள்லாம் என்ன செய்யும்? ஸோ அடுத்த வருஷத்தில் என்ன செய்தோ இல்லையோ, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பங்குகளை தூக்கி விட்டீங்களே, ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற ஒரு நிலைமை தான். நன்றி, வணக்கம்.